ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம பிரண்டை தொக்குக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், இப்போ வந்து என்னென்ன இதில் ஆட் பண்ணியிருக்கிறோன்னா, பிரண்டை க்ளீன் பண்ணது நல்லா உங்களுக்கு நார் எடுத்துட்டு இதில் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து தனியாக வச்சுருந்தோம். அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்த்தங்காய் அளவுக்கு புளி எடுத்துருந்தோம். அந்த புளி இந்த பாருங்கள், புளி இதில் எடுத்து கரைச்சிருக்கிறேன். மீதி சக்கை இருக்குது, வேணும்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஊற்றியாச்சு. சரிங்களா? இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம புளிச்சாறுலாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா இதை கொதிக்க விடணும். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். சரிங்களா? ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்புறம் கொதிக்கும் போது தலப்புலன்னு அடிக்கும் மேலெல்லாம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா பார்த்தீங்களா, இப்போயே அடிக்குது. அந்த புளிச்சாறுலையே இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு கையிலே செய்கிறேன். இப்போ போதும். இதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுண்டி வரும்போது, கொதித்து சுண்டி வரும்போது, இந்த பூண்டெல்லாம் அப்படியே முழுசாக நம்மளுக்கு வந்து இது வெண்டைக்காய் குழம்பு, இதெல்லாம் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா காய் கிடக்கிற மாதிரி இந்த பூண்டெல்லாம் முழுசாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி இதாக இருக்கும், எடுத்து சாப்பிட்ற மாதிரியும். இது வந்து நம்ம தோசைக்கு இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஸ்டோர் பண்ணியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ புளி சேர்க்கறதுனால சில பேர் மருத்துவ குணம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் புளி சேர்த்தா தான் இந்த நம்மன்னு தொண்டையில் வந்து இது க்ளீன் பண்ணும்போதே கையெல்லாம் குத்தும். நல்லெண்ணெய் தடவிட்டு பண்ணினா கூட அந்த ஒரு அரிப்பாக அது ஏறின மாதிரி குத்துறதான்னு அது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கும். அந்த இது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம புளி கலந்து தான் ஆகணும். சரிங்களா? இப்போ இது போட்டுட்டோம். இப்போ போட்டுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா உங்களுக்கு கொதிக்க வச்சுருங்க. கொதித்த பிறகு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா புளித்தூக்கு மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ண விட்டு இந்த இது மாதிரி வந்த பிறகு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்து கெட்டி ஆகின பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அப்படியே சுருண்டு வரும். நம்ம புளித்தூக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி சுருண்டு வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் இல்லைன்னா ஏர்டைட் பாத்திரம் ஏதாவது சின்னதாக செம்படம் மாதிரி இருக்கிறதுல போட்டு நல்லா ஆற வச்ச பிறகு அதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து குறைஞ்சது 15 days 20-25 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். நம்ம டெய்லியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் கூட பிள்ளைங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்களுக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் கொடுத்துட்டு நம்ம வயசானவங்க நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நிறைய டிவியில் யூடியூப்லாம் போடுறாங்க இல்லையா, எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம், வயசானவங்களுக்கெல்லாம் கால் பிடிச்சிக்கும், நரம்பு பிடிச்சிக்கும். பிரண்டை அது எல்லாத்தையும் சீராக்கிடும், சரி பண்ணிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நரம்பு பிசைகிடுச்சு, கால் பிசைகிடுச்சு, நரம்பு இது ஜவ்வில் அடிபட்டுட்டு, அதான் லிக்மெண்ட்டில் பெயின் இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த பாருங்கள், இப்போ எண்ணெய் வந்து இப்போ திரண்டு வருது பார்த்தீங்களா. இது நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட அப்படியே சிம்மில் போட்டுட்டோம்னா எண்ணெய் வந்து மேலே வந்துடும். எண்ணெய் மேலே வந்ததுனாலே அது கரெக்டாக அந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
அப்புறம் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து இது மாதிரி செம்படங்கள் நல்லா ஏர் டைட்டாக இருந்ததுனாலோ இல்லைன்னா பாட்டிலில் கண்ணாடி பாட்டில்லாம் இதுமாரி கண்ணாடி பாட்டில்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஏர் டைட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். மெயினாக வந்து ஜாயிண்ட் பெயின், எலும்புக்கு உறுதி கொடுக்கறது, ஸ்ட்ரெங்தன் கொடுக்கறது. இது இப்போ மெயினாக எலும்புக்கு ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். அப்புறம் வந்து எதிர்ப்பு சக்தி, அப்புறம் வந்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ ஹார்ட்டுக்கு வந்து அடைப்பு வருதுன்னெல்லாம் சொல்கிறாங்களா, அது மாதிரிலாம் ஆகாமல் பிளட்டை வந்து சுத்தம் பண்ணுறது, வயிற்று புழுக்களையெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி பித்த வாய்வு அதெல்லாம் சரி பண்ணுறது, எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சிறந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு உணவுப் பொருள் தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். துவையலாக இருந்தால் ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து நம்ம டெய்லி யூஸுக்கு அதோட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்து வச்சுருங்க. காஞ்ச மிளகாயை சுள்ளுன்னு கொஞ்சம் உரப்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். சரிங்களாம்மா? தேங்க்யூ.